வணக்கம் சார், வெல்கம். வெல்கம். ஆல் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 37வது வருஷம் வாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரியோட ஆண்டு விழா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சில வார்த்தைகள். நம்முடைய பள்ளி 37 வருஷமா ரொம்ப சிறப்பா நடந்து வந்துட்டு இருக்கு. நிறைய இந்த ஆண்டு விழாவில் வந்து நிறைய சீஃப் கெஸ்ட், ஜட்ஜு எல்லாருமே கலந்துருக்காங்க. ஐஜி கூட ஒரு தவணை ஐஜி கூட நீங்க வந்திருக்காங்க. எல்லாத்தையும் விட இந்த ஆண்டு விழாவில் நாங்க வந்து ரொம்ப பெருமைப்படுறதும் சந்தோஷப்படுறதும் என்னன்னா, ஒரு மூத்த அணு விஞ்ஞானி பாலும் அப்துல் கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம டேனியல் செல்லப்பா சார் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருவதற்கு உண்மையிலே நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன்னா அவர் மாணவர்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல எழுச்சியையும், மாணவர்கள் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத விட மாணவர்கள் வந்து ஒரு சிறந்த தொழில் அதிபர்களா, சிறந்த விஞ்ஞானிகளா வரணுங்கிறதுல சாருடைய பேச்செல்லாம் நாங்க நிறைய கேட்டிருக்கோம். அதனால அவங்களுடைய டைட் ஷெட்யூல் இருக்குதுல சார் வர்றதுல நாங்க பெருமையாக்குறோம். ரொம்ப சந்தோஷம் சார். நாங்க ஸ்கூலை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேரை உருவாக்கி இருக்கு இந்த ஸ்கூல். ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், ஒரு இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், சோ நிறைய பேரை உருவாக்கி இருக்கோம். சோ இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து வர எங்க ஆல் தமிழா யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்திக்கிறோம் சார். தேங்க்யூ சோ மச் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு வாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் ஸ்கூல்ல பாக்குறதுக்கு. சார் இது 37th இயர் அவங்களுக்கு. சோ வாசன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு நீங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க. அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சார். நிச்சயமா. சரி, வீட்டுல எப்படி குழந்தைகளுக்கு நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணி வரோமோ எவ்ரி இயர், அந்த மாதிரி பார்த்தா 37வது பர்த்டே நம்ம ஸ்கூலுக்கு. ஸோ ஸ்கூல் நடத்துறது ஒரு பெரிய சேவை. அது நம்ம வேற சேவைகளை விட பாத்தீங்கன்னா கல்வி அறிவு 4 பேர் கொடுக்கறது வந்து அந்த எஸ்பெஷலி விமன் எஜுகேஷனுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாரு சாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு விமன் ஒரு ஃபேமிலியே நல்லா எஜுகேட் ஆகி வருவாங்க. அது 37 வருஷம் கடந்து பார்த்தோம்னா இதுல நல்ல ஒரு டெடிகேட்டட் டீம் அண்ட் மேனேஜ்மெண்ட் நல்ல கமிட்டடா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா அழகா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அவங்க நிறைய ஒரு ஆர்வத்தோட இருப்பாங்க. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்கதுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 15 வருஷத்துல 100% ரிசல்ட் கொடுத்திருக்காங்க சொன்னாரு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியால ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய இடத்துல வந்து இவ்வளவு 100% பாஸ்ன்றது வந்து அவங்க அப்ப டீச்சருடைய உழைப்பு, அவங்களுடைய இன்வால்வ்மெண்ட் எல்லாமே இதுல தெரியும். அதுல அதே மாதிரி இப்ப 2 இயர்ஸ்க்கு முன்னாடி மீடியால பார்க்கும்போது கூட இங்க படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட்ல மெரிட்ல வந்து நம்ம ராமநாதபுரத்திலேயே ஒரு மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்ல நிகழ்ச்சி. ஒரு ஆரம்பம் பண்ணியாச்சு. இதே மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் வரணும். அதான் எங்களுடைய ஆசை. எல்லாருக்கும் தெரிஞ்ச டாக்டர் கலாம் ஐயாவுடைய ஆசை. கலாம் ஐயா பிறந்த மண் இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ கட்டாயம் அவருடைய ஆசீர்வாதமும் இருக்கும். ஸோ இங்க வந்து கடவுள் ஆசீர்வாதத்தோட பார்த்தோம்னா நிறைய பேர் இன்னும் வந்து என்ன வரணும், நம்மளுக்கு சயின்டிஸ்டா வரணும். இப்ப இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸோட நம்ம பண்ணும்போது நிறைய அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறோமோ இல்லையோ, வி கெட் இன்ஸ்பிரேஷன் பண்ண சில்ட்ரன். ஏன்னா அவங்க நிறைய இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவாங்க, மாற்றி யோசிப்பாங்க. ஸோ இவங்க தான் ஃபியூச்சர் இந்தியா. ஸோ வருங்கால இந்தியாவுக்கு ஒரு அடிகால ஃபவுண்டேஷன் சொல்லும் போது இந்த பிள்ளைங்க தான், இந்த மாதிரி நம்ம நாடு ஃபுல்லா இருக்கவங்க தான் நாட்டை உருவாக்குறது பண்ணணும். ஸோ அந்த சேவையில வந்து நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் வாசன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குன்னாங்க. ஸோ அவங்க ஒவ்வொருத்தருடைய பொட்டன்ஷியல், அவங்ககிட்ட என்னென்ன ஹிடன் டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் நீ வெளியே வரும். இதெல்லாம் பார்த்து நல்லா அவங்களோட சேர்ந்து நாங்களும் இந்த ஒரு 37வது பர்த்டே ஃபார் த ஸ்கூல் ஆனுவல் என்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார். எங்களோட வாசன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு தேங்க்யூ சார். நன்றி.